காய்ஸ் இந்த ஒரு வீடியோ மட்டும் முழுமையாக பாருங்கள். என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ரொட்டீன் எல்லாமே இதில் வந்துட்டு தெரியும். மைவித்ரி ஆட்ஸை பற்றி ஒரு சில கருத்துக்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைவித்ரி ஆட்ஸில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. நம்மளுடைய எம்டி சார் வந்து மௌனமான நிலைமையில் அமைதியான நிலைமையில் இருக்கார். ஸோ கைஸ், இன்னும் ஒரு சில விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோக்குள்ளே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து இனிமேல் பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே வந்துட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் காய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நானுமே யூடியூப்பில் ChatGPT கூட அப்டேட் கேட்டேன். ChatGPT வந்துட்டு இப்போதைக்கு அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே இல்லை, நீண்ட நாள் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணியாச்சு, ஆனாலும் இன்னுமே அப்டேட் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது ChatGPT சொல்லுது காய்ஸ். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அனுபவப்பட்ட பின்னாடி நம்ம வந்துட்டு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுனா இந்த மாதிரிங்க நானே வந்துட்டு மாடு மேய்ச்சிட்டு மாடு பிடிச்சி கட்டிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நினைப்பேன் இதெல்லாம் ஒரு ஒர்க்கா அப்படின்னு. பட்டு இப்போ என்ன உணர்றேன்னா, நாம் என்ன ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. எந்த ஜாப் பண்ணாலுமே தப்பாக நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு அதுதான் இன்கம் தரும். ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த மாதிரியான ஒர்க் பண்ணாலும் திருடாமல் பொய் சொல்லாமல் எந்த ஜாப் பண்ணாலுமே டீசெண்டான ஜாப் தான் அப்படின்றது எனக்கு வந்து அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி மாடு பிடிச்சி கட்டுறது பண்ணுறது இந்த மாதிரி ஜாப்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எல்லாமே வந்துட்டு தொழில் தான். பாருங்க, குளத்தங்காட்டில் புந்துட்டு வருது. பா காய்ஸ், அந்த மாடு வந்துட்டு சனியாக இருக்குது காய்ஸ். என்ன குழந்தை பக்குன்னு தெரியல, கேர்ள் பேபியா பாய் பேபியானு. இந்த அங்கே ஒரு மரம் இருக்கு இல்லையா, மரத்தடியில் தான் நான் மாட்டை கட்டி போடலான்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்கேன். இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம். இப்போ அங்கே நெவுள் இருக்கு இல்லையா, நெவுளில் வந்துட்டு கட்டி போட்டால் அது போட்டு இருந்துக்கும். இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை அது வந்துட்டு வளர்த்தி வச்சுருக்குறாங்க ரோகி பாட்டி. ஓகே கைஸ், இருங்க ஒரே நிமிஷம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து மாட்டை கட்டிட்டு கைஸ் ஒரு வழியாக கட்டியாச்சு. இதுக்கு வந்துட்டு நான் தட்டு அறுத்து வச்சுருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு செஞ்சோள தட்டு இங்கே அறுத்து வச்சுருக்கிறேன். இதில் பாய் தட்டு எடுத்துகிட்டு போய் அதை போடணும். இந்த மாட்டுக்கு தட்டு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நான் இன்னொரு மாடு பிடிக்க போயிட்டுருக்கேன். கையில் கொஞ்சமாக தட்டு வச்சுருக்கேன் அணுக்குட்டிக்கு. நாங்கள் போய் இன்னொரு மாட்டையும் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அப்புறம் கணுக்குட்டிக்கு தண்ணி காமிக்கணும். போயிட்டுருக்கேன் காய்ஸ். உங்களுக்கு வந்துட்டு மாடு வாங்குறதுன்னா நிறையவே வந்துட்டு மாட்டில் வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வெய்ய கால கிளைமேட்டுக்கு ரொம்ப பெரிய பெரிய மாடுங்களாம் வாங்கினா ரொம்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரிஸ்க்கு. திடீர்னு மாட்டுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் இல்லையா. அதனால் வந்துட்டு பொடி மாடாக நான் வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி பொடி மாடாக வச்சுருக்கிறது நல்லது. இது வந்து பொடி மாடு கைஸ், ரொம்ப பெரிய மாடுலாம் இது சொல்ல முடியாது. எப்படி சுற்றி வச்சுருக்கு. இந்த மாதிரியான பொடி மாடுங்க வச்சுருக்கிறது நம்மளுடைய வெயில் கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப காஸ்ட்லி மாடு வச்சுருந்தா நம்ம பயந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேலா ஆயிடுச்சுன்னா கூட. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு மாடு வச்சுருந்தேன். அது கழுத்தில் வந்துட்டு கம்பி இருக்குது அப்படின்ட்டு அந்த மாடு வந்துட்டு வியாபாரக்காரங்க வாங்கிட்டு போனாங்க. அது கழுத்தை அறுத்து பார்த்துருக்குறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்க அதில் கம்பி இருக்குன்னு. கம்பி இருக்கிறது தெரியாமல் நான் எத்தனை ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அந்த மாட்டுக்கு. என்னோடய ட்ரீட்மெண்ட் எதுவுமே அதுக்கு வேலை செய்யலை. மாடு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து குளுக்கோஸ்லாம் போட்டு பார்த்தேன், எதுவுமே வந்துட்டு வாக் ஆகலை. அதனால் நம்ம மாடு வச்சுருக்கவங்க எந்த ப்ராப்ளம் அதுக்கு வருதுன்றது தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது. இல்லைன்னா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. இப்போ பாருங்கள் கைஸ், அங்கே
தென்னை மரம் நிறையா இருக்கு இல்லையா, தென்னை மரத்தில் தான் வந்துட்டு இந்த மாடுங்களை கட்டி அந்த இடத்துல இருக்க தட்டு எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் ஒர்க் பண்ணுறதுமே ஒரு கஷ்டம்தான். நினைப்பாங்க அதெல்லாம் ஒரு வேலையான்னு. எல்லாமே வேலை தான் கைஸ். ஒரு வழியாக எந்த மாட்டுக்குமே போட்டாச்சு, சாப்பிட்டுட்டோம். அங்கே ஒரு மாடு சாப்பிட்ருக்கு. இப்போ நம்ம கணுக்குட்டியை மட்டும் தண்ணி காமிச்சிட்டா கொஞ்சம் வந்துட்டு ஒர்க்கு கம்மியாயிரும். மொத்தம் நான் வந்து 2 மாடு ஒரு கணுக்குட்டி 3 இதையும் வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். காட்டில் ஏன் வந்துட்டு கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுத்தறியில் இருந்தால் அந்த சாணியை எடுத்து போய் மறுபடியும் காட்டில் கொட்டணும். காடு ஃப்ரீயாக தானே இருக்குது, காட்டிலே கட்டியாச்சு. செஞ்சோல் தொட்டு அறுத்தாச்சு இல்லையா அந்த காய்ஸ். ஒரு வழியாக வந்துட்டு 2 மாடு தண்ணி காமிச்சிட்டேன். கணுக்குட்டியை பிடிச்சி கட்டியிருக்கிறேன். ஆனால் வந்துட்டு பாருங்கள், இது என்ன சீன் போட்டு இருக்குது மேயாமல். கொஞ்சமாக வந்துட்டு தவிடு போட்டிருக்கு காய்ஸ். ஆனாலும் இந்த கணுக்குட்டியை மதிக்காமல் வந்துட்டு நின்றுட்டு கிடக்க வெயில்ல. கொஞ்சமாக தான் தட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நிறைய தட்டு இல்லை. ஸோ நான் வந்துட்டு இப்போ போய் வீடெல்லாம் பெருக்கிட்டதுக்கப்புறம் தான் காய்ஸ் மறுபடியும் மாட்டை பிடிச்சிட்டு வரணும். ஒரு நிமிஷம் இருங்க காய்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நானுமே நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டேன், தண்ணி குளிக்க மாட்டேங்குது. சரி தண்ணி ஒரு வேளை ரொம்ப தாகடிக்கல என்னவோ. டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 10 ஆகுது. ஆனாலும் தலைவருக்கு தண்ணி தாகடிக்கல. சரி நாம் வந்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு கொஞ்சமாக தட்டு போட்டுருலாம். கைஸ் இங்கே பாருங்க, எங்களோட இடம் சுற்றியும் வந்துட்டு இப்போ தான் இந்த இடத்துல ஃப்ளாட்டு போட போகிறாங்களாம். வேறு லெவலில் வந்துட்டு புக்லிங் வச்சு நிறைவேற்றிருக்காங்க. பா கைஸ் இந்த தட்டு அதுக்கு கண்டிப்பாக பத்தாது. அதனால நான் என்ன பண்ணலான்ட்டுறேன்னா, கொஞ்சமாக போய் தேவன தட்டு மட்டும் அறுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நான் கண்டிப்பாக தேவன தட்டோட காட்டுறேன் கைஸ். ஒரு வழியாக வந்துட்டு ரோகி வந்து வீட்டில் இருக்கான், திவ்யும் வீட்டில் தான் இருக்கான். அவனை பார்த்துக்க சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நான் காட்டுக்கு போயிட்டுருக்கேன். இது செஞ்சோளத்தட்ட காடு கைஸ். இந்த இடையிலலாம் வந்துட்டு தகர செடி வரைச்சிருக்கேன். பெரிச்ச மாதிரி தெரியுதா, அந்த இடத்துல நான் தான் வந்துட்டு பறித்து தகர செடி போட்டிருக்கேன். வருமானு தெரில. தகர செடினா ஆள் சாப்பிட்ற ஒரு செடி, இந்த ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் அந்த விதை வந்த பின்னாடி சொல்கிறேன். முளைச்சி தீவனத்தட்டு காடு பார்க்குறீங்களா கைஸ். மொபைல் கொஞ்சம் ஷேக் ஆகுது, கையில் தான் எடுத்துகிட்டு வரேன். அதனால் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய தீவனக்காடு. இதில் தான் கணுக்குட்டி கொஞ்சமாக அறுத்துட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு பத்தாது. இப்போலாம் பெரிய மாடு சாப்பிட்ற அளவுக்கு அது சாப்பிடுது. அதனால் அதுக்கு மட்டும் 2 குத்து அறுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். இருங்க கைஸ், நான் அறுத்துட்டு காமிக்கிறேன். கைஸ் ஒரு வழியாக கணுக்குட்டி தட்டு அறுத்துட்டேன் கைஸ். இங்கே தான் வந்துட்டு ஏன்னா நான் கொஞ்சமாக தான் அறுத்துருக்கேன். ஏன்னா ஒரு கணுக்குட்டிக்கு மட்டும் தான், மீதி கணுக்குட்டிக்கலாம் மீதி மாட்டுக்கெலாம் செஞ்சோல் தட்டை போட்டுப்பேன். ஸோ இந்த வழியை தான் எடுத்துகிட்டு போகணும். இருங்க, மேடும் பள்ளமாக இருக்குது. அப்புறமேட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. செஞ்சோல் தட்டை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை சாப்பிட்டு முடித்தோன்னு இது பண்ணிக்கோ. இங்கே பாருங்கள் கைஸ், இதில் நிறைய வேப்பம் கொட்டை நட்டுருக்கேன், செடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு. எனக்கு செடி வளர்க்கணும் திடீர்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் நட்டிருக்கேன். வெறுமா என்னென்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு செடி பிடிக்குன்னா சொல்லிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது வந்து லெமன் செடி. இது வந்துட்டு அந்த குச்சிக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு இங்கே நட்டுருக்காங்க. இது வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது, மாங்காய் மரம். இங்கே பாருங்கள் தேக்கு மரம் எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது. இங்கே ஒரு ஊஞ்சல் கட்டிக்கிற மரத்தடியில் மைண்ட் இதாக இருந்தால் இங்கே வந்து உட்காந்துட்ருப்போம், காற்று கட்டுமா. அவ்வளோதான் காய்ஸ், இந்த விளாக் மாதிரி என்னோடய பர்சனலான ஒரு சில வேலைகளையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.